வெற்றி வேல் முருகா அறுபடை அழகா. இன்றைக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தேசிய மண், இதை திராவிடம்னு சொல்லி இதை திமுக மற்ற மாற்று கட்சிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்து சமுதாயத்தை சீரழித்து கொண்டு இருக்கிறது. 35 அமைச்சர்களும் 2026இல் டெல்லி திகார் சிறையில் போவது உறுதி உறுதி உறுதி. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். திருவாமலம் அவர் போயிட்டு விவிதியை அழைச்சார். விவிதி யாருது? சிவப்பொருள். உன்னிட சிவனாக இருக்கு, நீ அதை அழைக்கிற, நீ அழைச்சிக்கின்னு போக அழைக்கிறடா, தன்னை தானே நான் அழைச்சிக்கின்னு போக போகிறேன் அப்படிங்கிறத எடுத்து காட்டலாம்ப்பா. இதுக்காக வருத்தப்படாதீங்க. தீய சக்திகளை ஒழித்து நல்ல சக்திகளை உருவாக்குவது இந்த மாநாட்டில் உறுதுணையாக அமையும். இன்றைய தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கும் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் காவி உடை உடுத்து இருப்பவர்களை அவர்கள் ஒரு இலக்கரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மனைவி துர்க்கை அம்மாள் அவர்கள் கோயில் கோயிலாக போய் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மாவுடைய ஒரு நல்வாய்க்கினால்தான் இன்றைய தமிழகத்தில் ஸ்டாலின் முதல்வராக ஆண்டு கொண்டிருக்கிறார். 35 அமைச்சர்களும் 2026இல் டெல்லி திகார் சிறையில் போவது உறுதி உறுதி உறுதி. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆதி கடவுளே முருகன் ஆதி கடவுளே. உங்களுக்கு குலதெய்வம் இல்லாட்டியும் கூட நீங்கள் பயப்படாதீங்க. ஆதி கடவுளே முருகன். பூம்பார முருகன் இருக்காரு, பழனி முருகன் இருக்காரு, ஆறுபடை முருகனை ஏதோ ஒரு முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் யாரையும் பற்றி இவங்க வரணும் அவங்க வரணும்லாம் நான் சொல்கிறது இல்லை. 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நீங்கள் ஓட்டை போட்டு இந்த ஜனநாயகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதி நீங்கள் தான். மக்கள் தான் தீவிரவாதி. 500 ரூபா 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எவனாலும் போய் நாட்டை போய் விற்கலாமா? நீங்கள் தான் விற்றுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவனையும் நான் குறை சொல்ல மாட்டேன், அவனையும் குறை சொல்ல மாட்டேன். 2 பேருமே காசு கொடுக்குற ஒரு செல்லாத காசு ஆக்கி மக்களை மூட நம்பிக்கையில் கொண்டு போய் ஒரு ஆன்மீக வழியில் இருக்கிற உலகத்தை நம்பாமல் மூட நம்பிக்கையில் 500க்கு 1000க்கு ஆசைப்பட்டு யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. ஓம் நமச்சிவாயம். திருவாமலம் அவர் போயிட்டு விவிதியை அழைச்சார். விவிதி யாருது? சிவப்பொருள். உன்னிட சிவனாக இருக்கு, நீ அதை அழைக்கிற, நீ அழைச்சிக்கின்னு போக அழைக்கிறடா. மக்களை ஒன்றும் பண்ண முடியாது. யார் எது செய்யறானோ அவன் அனுபவிக்கணும். வேற ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்காது. வேற வாட்டத்தில் தான் முளைக்கும். நீ எதை செய்கிறியோ தான் நடக்கும். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. எல்லா உயிரிலையும் கடவுள் இருக்குது, எல்லா உயிரிலையும் சிவன் இருக்கார். எந்த உயிர் சிவன் இல்லாத உயிர், அந்த உயிரை காட்டு. அதுதான் வள்ளலார் சொன்னார், மனுமகர கண்ட வாசகம். நல்லோர் மனதான் அடங்க செய்தேனோ, நற்றாத்தில் கையை நழுவப்பட்டேனோ, வலியவரை வழக்கட்டு மனங்கெடுத்தேனோ, தானம் கொடுப்பவரை தடுத்து நிறுத்தினேனோ, தர்மம் பார்த்து தண்டம் செய்தேனோ, வேலையிட்டு கூலியை குறைத்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்க விருட்சிக்கு தடுத்தேனோ. ஒரு மரம் இருக்குது, அது 4 பேருக்கு நிழல் கொடுக்குது, 10 பட்சிக்கு உணவு கொடுக்குது. நீ அவனுக்காவது 4 பேருக்கு நிழல் கொடுக்க முடியுமா? திருவாமலம் விவிதி கோயிலுக்கு போயிட்டு அழைக்கிறான். தன்னை தானே நான் அழைச்சிக்கின்னு போக போகிறேன் அப்படிங்கிறத எடுத்து காட்டலாம்ப்பா. இதுக்காக வருத்தப்படாதீங்க. நீங்கள் அதுக்காக வருத்தப்படாதீங்க. அவன் கெட்டு போகிறதுக்கு காலம் கிட்ட வந்துட்டுது. இனிமேல் தப்புறது கஷ்டம். ஏன்னு கேட்டால் எல்லா மக்களுக்கும் பிரிஞ்சு போச்சு. நடந்த ஆட்சி இப்போ 40 வருஷமா எல்லாத்தையும் பிரிஞ்சுக்கின்னு இருக்காங்க. இப்போ அவன் தப்ப முடியாது. இந்த மாநாடு சங்கிகள் மாநாடு, RSS மாநாடுன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாடு ஆன்மீக மாநாடு, முருகனின் மாநாடு, முருகன் பக்தர்களின் மாநாடு. முருகன் உத்தரவு விடுகிறார். 2026இல் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார். முருகன் உருவாக்குகிறார். தமிழ் மூத்த கடவுள் என்றால் நம் முருகப்பெருமான் எல்லாருக்கும் அனைவருக்கும் நினைவு வருவது. இத்துடன் இந்த 6 படை ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநாட்டில் ரொம்ப சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கோசம் மக்கள் அனைவரும் ஒரு 4 நாட்களாக ஒரு வாரமாகவே மக்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒரு திருப்பு முனையாக அமையும். அது மட்டும் இல்லாமல் சனாதனம், இந்து சமயம், இந்து சனாதனம் போன்றவற்றை இது எல்லாம் போற்றப்பட வேண்டும். இதனால் மக்கள் இந்த கூட்டத்தின் மூலம் ஒரு விழிப்புணர்வு கொண்டு ஏற்படும். இதெல்லாம் இந்துக்கள் ஒன்றிணையத்திற்கான மாநாடுன்னு சொல்றாங்க.
கண்டிப்பா இது எந்த மாற்று கருத்துமே எதுவும் இல்லை. கண்டிப்பாக இந்துக்கள் அனைவரும் இங்கு ஒன்று சேர்ந்து தீய சக்திகளை ஒழித்து நல்ல சக்திகளை உருவாக்குவது இந்த மாநாட்டில் உறுதுணையாக அமையும். 234 சட்டமன்ற தொகுதியும் நாங்கள் தான் ஜெயிப்போம். இந்த தாமரை இந்த தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மலரும், மலர்ந்தே தீரும். வேல் முருகா வெற்றி வேல் முருகா ஆறுபடை அழகா வெற்றி வேல் முருகா ஆறுபடை அழகா சிவசக்தி பாலகனே செந்தில் வடிவேலவனே வெற்றி வடிவேலழகா சிவசக்தி பாலகனே உமையவள் மைந்தானி உடன் வர வேண்டுமையா வெற்றி வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதுரை மாநகரினிலே இன்று இந்த பாரதத்தையே பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த முருக பக்தர் மாநாடு எங்களை போன்ற பக்தர்களுக்கும் இந்த பாரதத்திலே பிறந்து நன்றி உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் பெருமையையும் கர்வத்தையும் உண்டாக்குகின்றதுன்னே சொல்லலாம். அப்படியாப்பட்ட இந்த மாநாட்டிலே இந்த மதுரை மண்ணிலே நான் நின்று கொண்டிருப்பதில் பெருமைப்படுகிறேன். அகண்ட பாரதத்திலே ஆன்மீகம் தலைத்திடவும் அகண்ட பாரதம் அமைத்திடவும் இந்த புண்ணிய பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நன்றி உணர்வோடு செயல்படவும் இந்த மாநாடு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து சிறிதும் நன்றி உணர்வு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்நிய சக்திகளையும் துஷ்ட சக்திகளையும் விரட்டி அடிப்பதற்கு இந்த மாநாடு பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லாரும் நம்புகிறோம். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்குமே இதை பார்த்த பிறகு ஒரு பயம் வரும். ஏன்னா துஷ்ட சக்திகளுக்கு பயம் வரும். ஏன்னா இந்த மண்ணிலே எவ்வளவு அசுரர்களை இறைவன் வதைத்திருக்கிறார். செந்தூர் முருகன் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் வதம் புரிந்த அதே முருகன் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அசுரர்களையும் துரத்தி அடிப்பார். ஒவ்வொருவரும் இந்த மண்ணில் பிறந்ததற்கு பெருமைப்படுகிறோம். இந்த இறை சக்தியோடு இருக்கும் இந்த இல்லறமும் இந்த நல்லறமாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு முருகனின் அருள் பெற வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தேசிய மண் இதை திராவிடம்னு சொல்லி இதை வந்து திமுக மற்ற மாற்று கட்சிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்து சமுதாயத்தை சீரழித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தேசியம்தான் இன்றைக்கி இந்து சமுதாயம் பார்த்து ஒரு இந்துக்கள் ஒரு ஓட்டு போட்டால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி. ஆனால் இந்துக்களுக்கு அது புரியறதில்ல. இன்றைக்கி எத்தனையோ கோயில்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்து பக்தர்களுக்கு சாமி கும்பிட நிம்மதி கிடையாது. அதே போல் நிறைய விஷயங்கள் மதமாற்ற தடை சட்டம் நம்ம தேசிய தலைவர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி கொண்டு வந்து கூடி இன்றைக்கி மதமாற்றம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா கோயில்களில் தமிழ்நாட்டில் பார்த்தா திமுகவில் இந்துக்கள் இருக்கிறாங்க, திருந்துவதில்லை. ஏன்னா இன்றைக்கி பணத்தை கொடுத்து ஆட்சி மாற்றத்தை பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு இஸ்லாத்தை எடுத்துக்கோங்க. நம்ம மதத்தை பற்றி பேச விரும்பலை. இஸ்லாமிய தர்காவில் போய் சொல்லுவான், நீங்கள் வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஓட்டு போடணும். அவன் பார்த்தா காங்கிரஸில் இருப்பான், இல்லாட்டினா கம்யூனிஸ்டில் இருப்பான். ஆனால் இந்துக்கள் திருந்தணும்னு சொன்னால் இந்த 2026 பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடணும். அப்போ தான் இந்துக்கள் கோவில்களும் நம் காக்கப்படுவோம். இல்லைன்னு சொன்னால் இந்து சமுதாயம் இருக்காது. இது என்னுடைய எடுத்துக்காட்டு. இது தேசிய மண், திராவிட மண் அல்ல. அது அவங்களா வந்து ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க, திராவிடன். ஏன்னா இன்றைக்கி தேசிய லெவலில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர திராவிடன்னு பார்க்க முடியாது. இது என்னுடைய கருத்து. ஆகையால் நம் இந்துக்கள் காக்கப்பட வேண்டும், நம் தேசியம் காக்கப்பட வேண்டும், நம் ஆலயங்கள் காக்கப்பட வேண்டும், ஆலயத்தினுடைய சொத்தையும் காக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் நம்ம இந்துக்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கோன்றதை வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகவும், அதே மாதிரி இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லாமே நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு வெற்றி மாநாடாக இன்றைக்கி இருக்குன்றது அவங்களே வந்து ரொம்ப கதி கலங்கி பீதியில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. கனிமொழி பேசுகிறாங்க, எல்லாமே நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம், இந்து முன்னணியிலேருந்து இந்த இந்துக்கள்னாவே நாங்கள் தான், எங்கள் அப்பா தான் சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி சொல்கிறாங்க.
ஆனால் இன்னைக்கு இவ்வளோ கூட்டத்தையும் இந்த முருகர் பக்தர் மாநாடு எந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கு. இது இந்துக்களோட ஒற்றுமையும் அதே மாதிரி சனாதனத்தை ஒழிக்குவேன், சனாதனத்தை வேறு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சனாதனத்தை இவங்களில் எத்தனை தலைமுறை வந்தாலும் சனாதனத்தை ஒழிக்க முடியாதுன்றது இந்த மாநாட்டு வாயில எல்லா மக்களுக்குமே தெரியப்படுது. அவரை மாதிரி வந்து உண்டியல் குலுக்கி அங்கங்கே போயிட்டு கோயிலில் கொள்ளடிச்சு அந்த மாதிரி நம்ம பண்ண கிடையாது. முழுக்க முழுக்க இதுதான் வந்து இந்துக்களோட மாநாடு, முருகர் பக்தர் மாநாடு. அவரை மாதிரி வந்து அலேலியா பாபு, அவர் சேகர் பாபு இல்லை, அலேலியா பாபு எதுக்குமே அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி எதுக்குமே வந்து அவங்க வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க. அதுவே வந்து ஒரு முஸ்லீமே கிறிஸ்டின் ஒரு பண்டிகைன்னா அதுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க. இந்துக்கள்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்துக்கள் பண்டிகைக்கு எந்த இந்துக்கள் பண்டிகைக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க? இந்துக்களுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க?